ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வெற்றி கார் மெக்கானிக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து இம்பேக்ட் ஷாக்கெட் செட் வாங்கியிருக்கேன். அதாவது நான் வந்து இம்பேக்ட் ரிஞ்ச் வச்சுருக்கேன் 400 என்எம்மில். இதுக்கு தகுந்த மாதிரி இம்பேக்ட் ஷாக்கெட் அதாவது பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு செட்டு 10 பீஸு, மொத்தம் 10 பீஸ் கொடுத்துருக்காங்க, அரை இன்ச்சு. இது வந்து ஆசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நான் பை பண்ணேன் அமேசானில். பட் ஆனால் ஜென்லின்னு சொல்லிட்டு தான் இவங்க தான் டெலிவரி பண்ணியிருக்கிறது. இந்த மேக்கு தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது ஆள்பட்ட பிட்டு. இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு அமேசானில். எனக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் டெலிவரி வந்திருக்கு. பாருங்க, 10 பீஸு. 1 2 3 4 5 6 7 8 9 10 பீஸு. 10லிருந்து 24 வரைக்கும். 10 12 13 14 15 17 19 21 22 24 mm கொடுத்துருக்காங்க. இதில் 16 18 வராது. இந்த மேக்கில், அதாவது இந்த பிராண்டில் 16 18 வராது. சரிங்களா? இது வந்து இம்பேக்ட் ஷாக்கெட். இது வந்து நம்ம இம்பேக்ட் ரிஞ்சு, கார்ட்லெஸ் டூல்ஸ் இம்பேக்ட் ரிஞ்சு, அதே மாதிரி ஏர் கன்னில், நம்ம ஏர் இம்பேக்ட் ரிஞ்சில் யூஸ் பண்ணக்கூடிய இம்பேக்ட் ஷாக்கெட் பிட்டு பாக்ஸ் இது. இந்த இம்பேக்ட் ஷாக்கெட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஷாக்கெட்டை விட, நார்மல் பாக்ஸை விட இது திக்னஸ் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இது வந்து குவாலிட்டியாக இருக்கும், சீக்கிரம் வந்து இந்த விரியாது. அதுக்காக இந்த இது பார்த்தீங்கன்னா சிஆர்எம்ஓன்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வந்து ரெடி பண்ணது. சிஆர்எம்ஓ நார்மல் பிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மல் பிட்டும் வச்சிருக்கேன். பாருங்க, நார்மல் பிட்டு வச்சிருக்கேன். இது வந்து சிஆர்வி ஸ்டீல்ல பண்ணியிருப்பாங்க. இது சிஆர்எம்ஓல பண்ணியிருப்பாங்க. சிஆர்வி ஸ்டீலுக்கும் சிஆர்எம்ஓவுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிஆர்வி ஸ்டீல்ல வந்து மெலிசா இருக்கும். சிஆர்வி ஸ்டீல் வந்து குரோம் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு. சிஆர்எம்ஓ வந்து பார்த்தீங்கன்னா குரோம் கோட்டிங் வராது. இது வந்து ஹீட் வந்து ரொம்ப ஹீட் வந்து தாங்கிறதுக்காக இம்பேக்ட் ரிஞ்சில் யூஸ் பண்ணுறப்போ, டைட் பண்ணுறப்போ, கழட்டுறப்போ பிட்டு பாக்ஸ் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா முன்னாடி விரிஞ்சிடும், டெம்பர் குறைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சிஆர்எம்ஓவில் இம்பேக்ட் ரிஞ்சுக்குன்னு இந்த மாதிரி பிளாக் கலரில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இம்பேக்ட் ரிஞ்சு பாக்ஸில் இந்த இடத்துல ஒரு ஓரிங் மாட்டுறதுக்கு ஒரு காடி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பின்னு சொருவறதுக்கு, இம்பேக்ட் ரிஞ்சில் பின்னு சொரு ஓரிங் மாட்டுறது உருவாமல் இருக்கிறதுக்கு காடி கொடுத்துருப்பாங்க ஓரிங்க்கு இம்பேக்ட் ஷாக்கெட்டில். இப்போ நான் வந்து இதில் 12 பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஈஸ்ட்மேன் கம்பெனி. இது ஈஸ்ட்மேன் கம்பெனி. இதுலேயும் 12 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். சாதாரணமாக 12 பாக்ஸ் அவுட்ரு டையாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 mm இருக்கு. அதே 12 பாக்ஸு சிஆர்எம்ஓ இம்பேக்ட் பாக்ஸு 19 mm இருக்கு. 1 mm அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து 1 mm அதிகமாக இருக்கும். இந்த திக்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த திக்னஸ் அதிகமாக இருக்கும் போது நமக்கு வந்து டைட் பண்ணுறப்போ, கழட்டுறப்போ டக்குன்னு வந்து இந்த இடம் வந்து விரியாது. அதுக்காக இந்த திக்னஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 12 பாக்ஸு 1 mm தான் வித்தியாசம் இருக்கு. அதே இது 13 பாக்ஸ் எடுத்து பார்க்கலாம். இது வந்து 13 பாக்ஸு. 13 பாக்ஸ் நார்மல் பிட்டு 19 mm இருக்குது. அதே இதில் இம்பேக்ட் பிட்டு 20 mm 20.3 mm இருக்கு. அதாவது 1 mm அதிகமாகவே கொடுத்துருக்குறாங்க. அதே எங்கிட்ட 14 நார்மல் பிட் இருக்கு. இதுலேயும் 14 இம்பேக்ட் பிட் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 20 mm இருக்கு. இது 21 mm இருக்கு. இந்த மாதிரி 1 mm வந்து அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. 1 mm திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதுக்காக சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் பாக்ஸுக்கும் இம்பேக்ட் பாக்ஸுக்கும் வித்தியாசம். எப்பயுமே இந்த மாதிரி இம்பேக்ட் ரிஞ்சு, கார்ட்லெஸ் இம்பேக்ட் ரிஞ்சோ இல்லை ஏரில் யூஸ் பண்ணுற இம்பேக்ட் ரிஞ்சுக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிட்டு வந்து வாங்கிக்கிங்க. சிஆர்எம்ஓவில் இந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற பிட்டு வாங்கிக்கிங்க. அதே மாதிரி லென்த் பாக்ஸ் வாங்கிக்கிங்க. லென்த் பாக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் பாக்ஸ்லையும் வருது, அதாவது குட்டியாக பாக்ஸுக்கு வருது. குட்டை பாக்ஸோட என்ன ஆகும்னா, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடு யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் ராட் யூஸ் பண்ணுறப்போ, கழட்டுறப்போ, டைட் பண்ணுறப்போ டைட்டும் லோடு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து
ஜாயிண்ட் வந்துடுறதுனால. இந்த மாதிரி லென்த் பாக்ஸ் யூஸ் பண்றப்போ ஜாயிண்ட் வராது. அப்போ ஜாயிண்ட் வராமல் இருக்கிறப்போ கழட்டுறப்போ டைட் பண்றப்போ லோடு வந்து நமக்கு தாங்கும். வீல் நெட் எல்லாம் கழட்டுறப்போ அதுக்கு இந்த மாதிரி இம்பேக்ட் ரிஞ்ச் யூஸ் பண்றப்போ லென்த் பாக்ஸ் தான் பெஸ்டா இருக்கும். அதுவும் இம்பேக்ட்ல இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். டைட் பண்றதுக்கும் லூஸ் பண்றதுக்கும் சரியா இருக்கும். சரிங்களா? இது வந்து ஜென்லின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மேக் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் அமேசான்ல வாங்கியிருக்கேன். அமேசான்ல இதோட பிரைஸ் 1500 ரூபா வந்தது. இதுக்கும் விலை கம்மி தான் இருக்கு. 800 ரூபாய்க்கு இருக்கு, 900 ரூபாய்க்கு இருக்கு, 1200 ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் அந்த சாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமா குவாலிட்டியே சுத்தமா நல்லாவே இல்லை. வேஸ்ட் அதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு. இது வந்து ஓரளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி இதுல 16 18 இருக்காதுன்னு சொன்னா 16 18 நான் தனியா வாங்கியிருக்கேன். இது 16, இது 18. இது வந்து டப்பாரியாவில் வாங்கியிருக்கேன் 18. இது டப்பாரியாவில். இது வேற கம்பெனி. இது வந்து டீனியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இதுவும் சிஆர்எம்ஓ தான். இதுவும் சிஆர்எம்ஓ ஸ்டீல் தான். ஐஎம்எல்னு சொல்லிட்டு டப்பாரியாவில் நான் வாங்கியிருக்கேன். 16 18 ஏன்னா தேவைப்படும். காருங்களுக்கு 16 18 வரும், இண்டிகாவுக்கெல்லாம் 18 வரும். சரிங்களா? வாங்கியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் 1லேருந்து 24 வரைக்கும் பாக்ஸ் வாங்கிட்டு தேவையானது 16 18 இது மாதிரி தனியாக வாங்கிக்கலாம். இதில் அதிகப்படியாக யூசேஜ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார் மெக்கானிக்காக இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். 10 12 யூஸ் ஆகும் அதிகமாக, 14 யூஸ் ஆகும், 16 இல்லைன்னா 17 அதிகமாக யூஸ் ஆகும், 19 21 நார்மலாக யூஸ் ஆகும், 22 கூட யூசேஜ் ஆகிடும். 24 வந்து யூசேஜ் கம்மி தான் பெரும்பாலும். ஏன்னா 24 வந்து ரொம்ப ரேர் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் தனித்தனியாக வேணும்னா டப்பாரியாவில் தனித்தனியாக வருது, தனித்தனியாக கொடுக்குறாங்க. இப்போ டப்பாரியாவில் 10லேருந்து 15 வரைக்கும் ஒரு விலை 188 ரூபா ஆன்லைனில். 10லேருந்து 15, அதாவது 8லேருந்து 15 வரைக்கும் 188 ரூபா. 16லேருந்து 21 வரைக்கும் 220 ரூபா வரும். இப்போ 22 24 27 30 32 எல்லாம் விலை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதிகமாக காஸ்ட் வந்து அதிகமாகும். அதனால இப்போ நம்ம செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கிட்டோம்னா விலையும் குறையும், நமக்கு 10 பீஸ் வந்து செட்டாக கிடைச்சிரும். சரிங்களா? அதனால நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி தனியாக அதில் இல்லாத பாக்ஸை தனியாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதில் 24 வரைக்கும் கொடுத்துருக்கிறதுனால இதுவே போதும். இதில் அதிகமான யூசேஜ் பார்த்தீங்கன்னா 14 16 17 18 19 21 இதுதான் அதிகமான யூசேஜ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ இது வந்து குவாலிட்டியாக இருக்குது. இந்த கம்பெனி ஜென்லின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வேணா லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் பார்க்கலாம் இதை பை பண்ணதை பற்றி. இது இல்லாத இன்னொரு வேலை இதோட விலை கம்மி இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், ப்ரௌசரில் காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அமேசான் சைட்டு. அமேசானில் தான் நான் அந்த இம்பேக்ட் ஜாக்கெட் செட்டு நான் வந்து பை பண்ணேன். அதோட லிங்க்கு, அந்த லிங்க் வேணும்னாலே நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா நான் பை பண்ண ஷாக்கெட் செட்டு. ஆசன்ஸ் சொல்லிட்டு தான் கம்பெனி விலை இதில் இருந்தது. பட் ஆனால் எனக்கு டெலிவரி ஆனது ஜென்லின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஒரு மீடியேட்டர்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட வந்து வாங்கி இவங்க சேல் பண்ணுறாங்க ஆசன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இதுதான் வாங்குங்க. 1499 ரூபா, 1500 ரூபா. இது வந்து பெஸ்ட்டான ஒரு இம்பேக்ட் ஷாக்கெட். அதாவது பாக்ஸு லென்த் பாக்ஸ், இது டீப் பாக்ஸ்ன்னு சொல்லலாம், டீப் ஷாக்கெட்னு சொல்லலாம். இதோட விலை கம்மியானதெல்லாம் இருக்கு, நான் அது காட்டுறேன் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. 800 ரூபாய்க்கு கூட இருக்கு ஒரு ஷாக்கெட்டு, ஆர்பான் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் இந்த ஷாக்கெட்லாம் நீங்க யூஸ் வாங்குறது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமான ஷாக்கெட்டு. ரொம்ப மட்டன் சொல்ல முடியாது, அந்த ஈக்குவலுக்கு குவாலிட்டிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். இதோட ரேட்டுக்கு இது 800 ரூபாய்க்கு இருக்கு, 800 ரூபாய்க்கு அப்புறம் 900 ரூபாய்க்கு இருக்கு, அப்புறம் 1000 ரூபாய்க்கு இருக்கு, 1200 ரூபாய்க்குலாம் இருக்கு. பட் இப்போ வாங்கினது வந்து ரீசனபிளாக இருக்கும், ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கும். இந்த ஆசன்ஸ் கம்பெனி அமேசானில் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த லிங்க் வேணா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு கேட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்றவங்க பை பண்ணிக்கங்க. பட் டப்பாரேலியாவும் இருக்குது. டப்பாரேலியாவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 10 பீசஸ் வாங்கினீங்கன்னா, அதாவது 10 பீஸு 10லேருந்து 24 வரைக்கும் வாங்கினீங்கன்னா டப்பாரியாவில் 2000 ரூபாய்க்கு மேலே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து தனித்தனி தான் கொடுக்குறாங்க.
பாருங்க, டப்பாரியால ஓப்பன் பண்ணியிருக்கேன். டப்பாரியால வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. 8லிருந்து 32 வரைக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு ப்ரைஸு. 8லிருந்து 16 வரைக்கும் ஒரு ப்ரைஸு ₹188. 17, 18, 19, 21, 22 வரைக்கும் ஒரு ப்ரைஸு ₹218. 22, 24, 23, 22, 23 ஒரு ப்ரைஸு. 24, 27 ஒரு ப்ரைஸு. 24 ₹268 வருது. 27 ₹348. 32 ₹478 வருது. இது மாதிரி தனித்தனியாக கொடுக்குறாங்க டப்பாரியாவில். அது இல்லாத இன்னொரு கம்பெனி இருக்குது, இங்கோ கம்பெனி. இங்கோலையும் பார்த்தீங்கன்னா ஷாக்கெட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும், டப்பாரியா ஈக்குவல் இருக்கும். இங்கோவில் வந்து விலை அதிகம், ₹1723. ₹224 அதிகமாக இருக்குது நான் வாங்கின கம்பெனியை விட, நான் வாங்கின மேக்கை விட. நான் ஆக்சன்ஸ் வாங்கினேன், இதை விட ₹230, ₹234 அதிகம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே பை பண்ணிக்க. ஏன்னா இங்கோவும் நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் ஷாக்கெட்டு. ஏன்னா வந்து இங்கோ வந்து பெஸ்ட் பிராண்டு. இங்கோவில் இம்பேக்ட் ரிஞ்சஸ், கார்ட்லெஸ் டூல்ஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் வேணுன்றவங்க ஷாக்கெட் வந்து பை பண்ணிங்க. இது வந்து டீப் ஷாக்கெட், லென்த்து பாக்ஸ் இது. ஏன்னா இம்பேக்ட் ரிஞ்சால் கார்ட்லெஸ் இம்பேக்ட் ரிஞ்சாக இருக்கட்டும், இல்லை ஏர் இம்பேக்ட் ரிஞ்சாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டீப்பு லென்த்து பாக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வேணும்னா டப்பாரியாவில் தனித்தனியாக கூட வாங்கிக்கிங்க. இதே இல்லைன்னா செட்டாப் பாக்ஸ் கூட 10லேருந்து 24 வரைக்கும் வாங்கிக்கிட்டு, அதுக்கு மேலே வேணும்னா 27, 30, 32 நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். சரிங்களா?